ஹாய் வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு வேற தொண்டை வலிக்குதுங்க, பேசவே முடியல. சளி பிடிச்சிக்கிச்சா இல்லை தொண்டை வலியா ஒன்றுமே தெரில. ஆனால் இருமல் வேற வந்துருச்சு, புண்ணாயிட்டுதுன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ஒரு சைடு தலைவலியில் அவஸ்தைப்பட்டேன், இப்போ தொண்டை வேற வலிக்குது. காலையில் பத்தாததுக்கு லெமன் ரைஸ் வேற சாப்பிட்டேன். அதனால் இப்படி இருக்கா என்னன்னு தெரில. யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கப்பா. நேற்றுக்கு கொல்லைக்கு போனோம், துணி துவச்சிக்கிட்டு அப்படியே வீட்டில் குழம்பு காய் ஒன்றும் இல்லை, பறிச்சிட்டு வரலான்ட்டு கொஞ்சம் கொத்தரங்காய் பறிச்சிட்டு வெண்டைக்காய் பறிச்சிட்டு கீரையெல்லாம் பறிச்சிட்டு முருங்கைக்காய் பறிச்சிட்டு வந்தோம். வரும்போது வேலியில் நல்லா பச்சை பசேன்னு முடக்கட்டாங்கீரை கிடந்தது. சரி, அதை பறிச்சிட்டு வந்தால் தோசை ரெடி பண்ணலான்னு பறிச்சிட்டு வந்தா, ஆனால் தோசை பண்ண முடியல. அதுக்கான காரணம் இந்த வீடியோ கடைசியில் நான் சொல்கிறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலையில் லெமன் ரைஸ் தான். லெமன் ரைஸ் பண்ணி பிரண்டை துவையல், அது 2 நாள் முன்னாடி பண்ணி வச்ச பிரண்டை துவையல், வத்தல் மட்டும் இன்றைக்கி பொரிச்சிக்கிட்டேன். அவ்வளோதான். லெமன் ரைஸ், பிரண்டை துவையல், வத்தல் வந்து நான் வீட்டில் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச வத்தல் தான், எண்ணெயில் பொரிச்சிக்கிட்டேன். லெமன் ரைஸில் நான் முந்திரி பருப்பு, வேர்க்கடலை, கடலப்பருப்பு எல்லாம் போட்டு தான் பண்ணுவேன். வெந்தயம் கொஞ்சம் லைட்டாக வறுத்து பொடி பண்ணி லெமன் ரைஸில் போட்டுப்பேன். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். யாரெல்லாம் அந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி யார் யார் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள். நான் சொன்னேன்ல, நேற்றுக்கு முடக்கட்டாங்கீரை பறிச்சிட்டு வந்தேன், ஆனால் எங்கள் வீட்டில் இன்றைக்கி காலையில் முடக்கட்டாங்கீரை இல்லைன்னு. அதுக்கான காரணம் இவங்க தான். பாருங்கள், மேலே ஒரு தழை கூட இல்லை பாருங்கள், செடியில் ஃபுல்லாக காலி பண்ணிட்டாங்க. எங்கள் வீட்டில் 5 ஆட்டுக்குட்டி சேர்ந்துட்டு அது மேலே இருந்த தழையை ஃபுல்லாக பறித்து எடுத்துட்டாங்க. படுத்துக்கிட்டே சாப்பிட்றாங்க பாருங்களேன். நின்றுட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிச்சு, முடியலையாம், படுத்துக்கிட்டே சாப்பிட்றாங்க. பாரு மூஞ்சி எப்படி கீழே விட்டு அது கீழே அடியில் இருக்கான் தழை, அதையும் சாப்பிட்றாங்க. இப்படி இவங்க எல்லா தழையும் பறித்து சாப்பிட்டதுனால எங்கள் வீட்டில் இன்றைக்கி முடக்கட்டாங்கீரை தோசை செய்ய முடியல. ஏதாவது ஒரு பொருள், கீரை வகையாக இருக்கட்டும், பழமாக இருக்கட்டும், இந்த மாம்பழம் கொண்டு வந்து வச்சாலும் இப்படி தான் கடிச்சு ஒரு மாதிரி பண்ணி அதை வீணாக்கிடுவாங்க. லெமனை கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க. இதை பற்றில சிம்பிளான சாப்பாடு தான். வண்டியில் குலதெய்வங்களுக்கு போயிட்டு வந்தது, குறுக்கெலும்பு வலிக்குது, என்னன்னு தெரியல. அதனால காலையிலேயே மைதா மாவு கரைச்சி நீர் தோசை ஊற்றி தேங்காய் சட்னி ரெடி பண்ணி அதோட விட்டாச்சு. மதியத்துக்கு என்ன சமைக்கலாமா வேணாமா, ஹோட்டல் வாங்கிக்கலாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்படி மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்த்து யோசிக்கும் எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. இந்த ஃப்ரிட்ஜில் என்னைக்கோ வாங்கின அந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா தழையெல்லாம் வீணாக தானே போகுது, அதை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. அது என்னமோ தெரியலைங்க, எங்கள் வீட்டுக்காரரை ஒரு நாளைக்கு யூஸ் பண்ண கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா வாங்கிட்டு வரனா ஒரு கல்யாணத்துக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு புதினா கொத்தமல்லி வாங்கிட்டு வந்து வச்சிடறாரு. அது வேறு ஃப்ரிட்ஜில் கடந்து வேஸ்ட்டாக போகுதே, அதை என்ன பண்ணலான்னு யோசிக்கிறதுலேயே என்னோடய பாதி காலம் அதுலேயே போயிடும் போலங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரிலாம் நடக்குதான்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்கிறீங்களா? யார் யார் வீட்டிலலாம் இப்படி நடக்குதுன்னு. யாரும் ட்ரை பண்ணிடாதீங்க. நல்லா சமைக்கணுன்னா வேறு நல்ல சேனல்லாம் இருக்குது, அதை பார்த்து ட்ரை பண்ணுங்கள். ஆனாலும் நான் ரெசிபி சொல்கிறேன், எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த கோவிலுக்கு பொங்க வைக்க போன பாத்திரம் ஃபுல்லாக கறி. எப்போவுமே நான் சாம்பல் தடவி தான் பொங்கல் வைப்பேன், அது கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நேற்றுக்கு அவசரத்தில் அது மாதிரி பண்ணாமல் விட்டுட்டுனா கறி போட்டு தேய்ச்சி கைரேகே தேய்ஞ்சிரும் போல், அப்படி தேய்ச்சி அதை கழுவி வைக்க வேண்டியதாக போயிடுச்சு. அது அடிக்கடி யூஸ் பண்ணுற பொருள் கிடையாது, எப்போ ஒரு டைம் தான் யூஸ் பண்ணுறோமா, அதனால் அதை சுத்தபத்தமாக கழுவி வைக்கணும். பாருங்கள், சாதம் ரெடி ஆயிடுச்சு. சாதம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா போட்ட தொக்கு, தயிர். ஆனால் குழம்பு நல்லா தான் வந்துருந்தது, பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்தது. இது வந்து இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். என்னதான் பார்க்க குழம்பு நல்லா இருந்தாலும் எனக்கு மனசுக்குள்ள ஒரு பயம், இதை சாப்பிட்லாமா வேணாமா, இல்லை நமக்கு மட்டும் சொமேட்டோ ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டுக்கலாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இருந்தாலும் டெஸ்ட் இல்லி மாதிரி பசங்களுக்கு கொடுத்து பார்த்தேன். அவங்க சாப்பிட்டுட்டு அவங்க முகத்தில் ஒரு சந்தோஷம், நல்லா இருக்குமான்னு சொன்னாங்களா, அதுக்கப்புறம் தான் அப்பாடான்னு எனக்கு முகத்தில் ஒரு தெளிவே வந்தது. சரி, நம்மளும் சாப்பிட்லான்னு ட்ரை பண்ணேன். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் என்ன உங்கள்கிட்ட காசு பணமாக கேட்குறேன்? வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு தானே கேட்குறேன். அது கூட உங்களால் பண்ண முடியாதா? உங்களால் முடிஞ்சது அந்த பொண்ணான கையால் ஒரு லைக் பண்ணி விட்டுட்டு போங்களேன். சரி, ஓகே நண்பர்களே, இதேமாரி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.